வணக்கம் யூடியூப் வாசர்களே. இன்று பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஏற்காடு அடிவாரம் வரைக்கும் ரூட் காமிக்கிறேன், பாருங்கள். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் நேரில். இப்போ தான் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகிறோம். பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அடிவாரம், ஏற்காடு அடிவாரம் வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். என்னென்ன போகலாம் வரலாம். காலையில் எப்படி இருக்குது கிளைமேட்டு. வணக்கம். நேற்று ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேன், லேட் ஆகிடுச்சிங்க. அதனால் லேட்டாக போட்டேன். அதனால் யூடியூப் வாசல் அனைவருக்கும் கொஞ்சம் நேரமாக ஒரு வீடியோ. என்ஜிகே ட்ராவலர் அப்படிங்கிறதுனால டெய்லியும் ஒரு ட்ராவல் வீடியோ. நேயர்கள் அனைவரும் கண்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது ரவுண்டானா இன்னைக்கே சொல்லிட்டேன். ரவுண்டானா நேயர்களே. இந்த பக்கம் லெஃப்ட்டு போனால் புது பேருந்து நிலையம், நேராக போனால் ஏற்காடு, ரைட் சைடு போனால் கண்ணங்குறிச்சி. ஃபோர் ரோட் ஜங்ஷன், அஸ்தமட்டி ரவுண்டானா நேயர்களே. சிக்னல் விழுந்து விட்டது, அதனால் நிற்கிறோம் பாருங்கள். இதுலேயே ஏற்காடு நேராக போகுது, பெங்களூர் லெஃப்ட்டு, கண்ணங்குறிச்சி ரைட் சைடு. தெரியுதுங்களா போர்டு கிட்ட இருக்கா? சிக்னல் ஒழுகவில்லையா? ஒழுந்து விட்டது. சைட்டாக போகிறேன். ட்ராவல் என்றாலே ட்ராவல் வீடியோ. தினமும் ஒரு ட்ராவல் வீடியோ. முடிந்த வரைக்கும் நம்ம யூடியூபர்களுக்கு டெய்லியும் ஒரு வீடியோ போட்டுருவாங்க. கூட உடல்நிலை கொஞ்சம் சரியில்லைங்க, இருந்தாலுமே வந்து போட்டாங்க ஒரு வீடியோ. அதனால் இன்று நேயர்களுக்கு சாப்பிட்டா காலையில் சாப்பிடக்கூடாதாட்டாங்க நேயர்களை. காலையில் சாப்பிட்டா ஞாபகம் வருது, அது ஒரு சிக்கலாகுது உங்களுக்கு. பேசினா டிஸ்டர்பன்ட், உங்களுக்கு டிஸ்டர்பன்ட் ஆகுது. அதனால் நேரம் மன்னிக்கும். காலையில் சாப்பிடாத வர முடியாது நேரில். யாரும் நடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். யாரும் நடிக்க வைக்கிறாங்க வாசகர்கள், யூடியூப் வாசகர்களை. மத்திய சிறைச்சாலை வெப்சைட். பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் நேயர்களே. ஏற்காடு அடிவாரம். பார்க்குறேன் ஆட்டோக்கார் வரமா வராது.
கலெக்டர் பங்களா காமிக்கிறாருங்க. வந்து விட்டது கலெக்டர் பங்களா. இதிலேருந்து தாங்க கலெக்டர் பங்களா. பச்சை துணி கட்டிருக்கு இல்லைங்க, இதிலேருந்து ஒரு என்ட்ரன்ஸ் வரும் பாருங்க லெஃப்டில். கலெக்டர் பங்களா லெஃப்ட் சைட் கேட் இருக்கும். கூட்டிகிட்டு இருக்கா. இது லெஃப்ட் சைடு தாங்க கலெக்டர் பங்களா. அது பிடிக்கக்கூடாது, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து அரசு ஐடிஐ ரைட் சைடு. மகளிர் கலைக்கல்லூரி ரைட் சைடு கவர்மெண்ட். பார்க்குறீங்க நேயர்களே, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் வீடியோவை. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க, பார்த்தாலும் சந்தோஷம்தாங்க. இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பார்க்கணும் நேயர்களே, முழுமையாக பாருங்கள். நேர் ரோட், இங்கேயும் கிளம்பக்கூடாது, அடிவாரத்துக்கு நேர் ரோடு. ஸ்ட்ரெயிட் ரோடு நேயர்களே, வளையக்கூடாது. மேலே மழை தெரியுதுங்களா, அதுதான் நேராக தெரியுதா ஏற்காடு. ஏற்காடுங்கன்னா அடிவார வரைக்கும் நம்ம போகிறோங்க. ஏற்காடு அன்னைக்கு போகிற அன்னைக்கு போடலாம் வீடியோ. காலையிலெல்லாம் யூடியூபர்களெல்லாம் சாப்பிட்டீங்களா நேயர்களே? அதுக்குள்ள ஒரு குறுக்க ஒரு வண்டி வரான். என்ன சொல்றது, நம்ம பார்த்து போனாலும் வண்டிக்கார சைடில் வர்றாங்க நேர்களே. இது மாதிரி நம்ம யூடியூபரோட அனைவரும் கவனமாக டூ வீலரில் செல்ல வேண்டும். பணிக்கு சென்று விட்டு கவனமாக திரும்ப வேண்டும் நேயர்களே. கவனம் தேவை. மிதமான வேகம், மிக்க நன்று நேயர்களே. நம்மளையே இந்த போடுறாங்க, டூ வீலரில் போகிறவங்க அந்த வேகமாக போகிறாங்க நேயர்களே. மொல்லமாக தான் போனேன் என்ன நேயர்களே பண்ணுறாங்க. நல்லா இருக்குங்க, ஜம்மு மேலெல்லாம் ரோடு அருமையாக இருக்குங்க. அருமையான ரோடு. நம்ம ஒரு பக்கம் மரம் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் இருக்குங்களா? பக்கம் அப்படியே ஏற்காடு போகிறதுனால அந்த பக்கம் கொஞ்சம் சேர்ந்து மரம் ரெண்டு பக்கமும் வச்சுருக்காங்க நேர்களே. என்றால் மரத்தை எடுத்து விடுவார்கள் பாருங்க. ரைட் சைடு மாடர்ன் தியேட்டர் சின்னங்க. ரைட் சைடு பூரா பிளாட் ஆகிடுச்சுங்க. எந்த வீடு காடு மாதிரி இருக்குது இன்றைக்கி. மாடர்ன் தியேட்டர் இன்றைக்கெலாம் இது மாதிரி ஆகிடுச்சிங்க. பூரா பிளாட் போட்டு விட்டார்கள் பாருங்கள். இது உள்ள ரைட் சைடில் மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் கார்டன்ஸ். மாடர்ன் தியேட்டர் ஓனர் பேர் சுந்தரங்க. அது இல்லைங்க, எல்லாம் சன்ஸ்லாம் பூரா பிளாட் போட்டு இருக்காங்க. பிளாட் போட்டு விற்றுட்டு எல்லாம் இன்றைக்கெலாம் பெரிய குடியிருப்பு ஆகிவிட்டது நேர்களே.